அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள காட்டுக்கே ராஜாவான ஒரு சிங்கம் ஓய்வெடுக்கலான்னு ஒரு மாமரத்துக்கு கீழே நிழலான இடமா பார்த்து உட்கார்ந்தது. அந்த மரத்துல இருந்த பறவைகளோட இனிமையான சத்தத்தால ஓய்வெடுக்கலான்னு உட்கார்ந்த சிங்கம் நல்லா தூங்கிடுச்சு. அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே நிறைய சின்ன சின்ன பொந்துங்கள் இருந்தது. அதுல ஒரு பொந்துல ஒரு சுண்டலி வாழ்ந்துகிட்டு வந்தது. அந்த எலி தனக்கு தேவையான பழங்கள் மாதிரியான உணவுகளை எல்லாம் அந்த மரத்துக்கு பக்கத்துல இருக்கிற செடி கொடிகள்ல இருந்து எடுத்து சாப்பிடும். அப்படித்தான் இன்னைக்கும் தான் சாப்பிட உணவை தேடி அந்த சுண்டலி பொந்துக்குள்ள இருந்து வெளியே வந்தது. அப்ப அந்த மாமரத்துல இருந்து ஏற்கனவே கீழே விழுந்திருந்த ஒரு மாம்பழத்தை பார்த்துச்சு அந்த சுண்டலி. அப்பதான் கவனிக்குது அங்க பக்கத்துல ஒரு சிங்கம் உட்கார்ந்து இருக்கின்றத. அந்த மாம்பழமும் சிங்கத்தோட காலுக்கு பக்கத்திலேயே இருந்தது. இருந்தாலும் அந்த சிங்கம் தூங்கிக்கிட்டு இருந்ததால அந்த சுண்டலிக்கு சின்ன தைரியம். சத்தமே இல்லாம நைஸா போய் சிங்கத்தோட காலுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்துடலான்னு நினைச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பா மெதுவா எடுத்து வச்சது அந்த சுண்டலி. சூப்பர், இப்ப மாம்பழத்துக்கிட்ட வந்துருச்சு அந்த எலி. மாம்பழத்தை எடுக்கிற நேரத்துல சிங்கத்தோட காலை தெரியாம மிதிச்சிருச்சு அந்த சுண்டலி. சுண்டலிக்கு சப்த நாடியும் அடங்கி போய் உதறல் எடுத்துக்கிச்சு. காலை மிதிச்சிட்டோமே, சிங்கம் முழிச்சுக்குமோ, நம்மள பாத்துடுமோ, நம்மள பாத்துட்டா சிங்கம் நம்மள சாப்பிடுமேன்ற யோசனையில எலிக்கு உயிரே போன மாதிரி இருந்தது. அந்த சுண்டலி பயந்த மாதிரியே அந்த சிங்கம் முழிச்சுக்கிச்சு. முழிச்சுக்கிட்ட சிங்கம் ரொம்ப கோபத்தோட எலிய பார்த்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் காலை மிதிச்சிருப்பேன்னு கேட்டுச்சு. பயந்து நடுக்கிட்டு இருந்த எலி பயந்துகிட்டே சிங்கத்தை பார்த்து, அரசே, நான் வேணுனே உங்க காலை மிதிக்கல, எனக்கு பசியா இருந்தது, அதனால சாப்பாடை தேடி வெளியே வந்தேன். அப்போ ஏதோ இந்த மாம்பழத்தை பார்த்தேன், இந்த மாம்பழத்தை எடுக்கும் போது தெரியாம தான் உங்க காலை மிதிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அரசே அப்படின்னு சொல்லிச்சு. சிங்கத்துக்கு கோபம் அடங்கல. அந்த சுண்டலியை பார்த்து, நீ சாப்பிடுறதுக்காக என்ன தொந்தரவு செஞ்சல, நான் உன்னை சாப்பிடுறேன், அப்ப உன்னால எனக்கு எந்த தொந்தரவு இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த எலியை பிடிச்சி தன்னோட வாயில போட பாக்குது சிங்கம். வாய்கிட்ட போகும்போது அந்த சிங்கத்துக்கிட்ட, அரசே, என்ன சாப்பிடாதீங்க, என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களை வாழ்க்கை முழுக்க மறக்காம உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் போது கட்டாயம் வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட உடனே அந்த சிங்கத்துக்கு சிரிப்பு தாழ முடியல. இத்தனோண்டு இருக்கிற நீ எனக்கு உதவி செய்வியான்னு கேட்டு கேட்டு சிரிச்சுது. இந்த சிரிப்புல சிங்கத்துக்கு இருந்த கோபம் எல்லாம் போய் அந்த எலிய மன்னிச்சு விட்டுடுச்சு. சுண்டலி விட்டா போதும்னு அங்க இருந்து ராக்கெட் வேகத்துல ஓடிடுச்சு. காட்டுக்கே ராஜாவான அந்த சிங்கத்துக்கு ஊதனா பறந்து போற இந்த எலி நமக்கு என்ன உதவி செஞ்சிட போதுன்ற எண்ணம். நாட்கள் சில கடந்தன. ஒரு நாள் அந்த சிங்கம் காட்டுக்குள்ள ராஜ நட போட்டுக்கிட்டு ஒரு வாக் போய்கிட்டு இருந்தது. சிங்கம் நடந்து போற இடத்துல வேடன் ஒருத்தர் அந்த சிங்கத்தை பிடிக்க வலை போட்டு இருந்திருக்காரு. சிங்கம் இது தெரியாம எப்பவும் போல மெதுவா நடந்து போய்கிட்டு இருந்தது. வேடன் போட்டிருந்த அந்த வலைக்கு பக்கத்துல சிங்கம் வந்து வேடனோட அந்த டிராப்ல தெரியாம காலை வச்சிருச்சு. உடனே மரத்து மேல ஏற்கனவே வேடன் செட் பண்ணியிருந்த ஒரு பெரிய வலை அந்த சிங்கத்து மேல விழுந்தது. வலையில சிக்கின சிங்கத்தால கொஞ்சம் கூட நகர முடியல. இப்படி ஒரு வலையில சிக்கினதால பயந்து போன சிங்கம் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தமா குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தது. அங்க பக்கத்துல இருந்த பொந்துக்குள்ள இருந்து சாப்பிடுறதுக்காக வெளியே வந்த அதே சுண்டலிக்கு சிங்கத்தோட இந்த குரல் கேட்டுச்சு. ஒரு நொடி கூட தாமதிக்காம அந்த சுண்டலி உடனே குரல் வந்த இடத்தை நோக்கி ஓடிச்சு. ஓடி வலையில மாட்டிருந்த அந்த சிங்கத்துக்கு முன்னாடி போய் நின்னுது. இவ்வளவு நேரம் உதவி கேட்டுக்கிட்டு இருந்த சிங்கம் இப்ப மௌனமா இருக்கு. இந்த சுண்டலியால என்ன முடிஞ்சிட போகுதுன்ற எண்ணம் சிங்கத்துக்கு. எலி அந்த வலைய பார்த்துட்டு, நான் உங்களை இந்த வலையில இருந்து விடுவிக்கிறேன் அரசே அப்படின்னு சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சு. அதுக்கு சிங்கம் காமெடி பண்ணாம காட்டுக்குள்ள போய் யாரையாவது எனக்கு உதவி பண்ண கூட்டிட்டு வான்னு சொல்லிச்சு. இதை கேட்டு எலி, இந்த வலையில இருந்து உங்களை மீட்கணும்னா அது என்னால மட்டும்தான் முடியும்னு சொல்லி வலையில அங்கங்க ஒவ்வொரு இடமா கடிக்க ஆரம்பிச்சது. சிங்கம் இதையெல்லாம் வினோதமா பாத்துக்கிட்டு இருந்தது. சுண்டலி கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்தையும் கடிச்சு வலைய பீஸ் பீஸ் ஆகிடுச்சு. அந்த வலையில இருந்து இப்ப சிங்கம் வெளியே வந்துடுச்சு. வெளியே வந்த அந்த சிங்கம் சுண்டலிய சந்தோஷமா கட்டி பிடிச்சு, நல்லா கட்டி பிடிச்சா எலி நசிங்கிடும்ன்றதால லேசாதான் கட்டி பிடிச்சது. கட்டி பிடிச்சு, நீ என்னோட உயிரையே காப்பாத்திட்ட, சின்னதா இருக்கிற உன்னால காட்டுக்கே ராஜாவா இருக்கிற எனக்கு என்ன உதவி செஞ்சிட முடியும்னு கிண்டலா சிரிச்சுட்ட, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிச்சு. ஒருத்தரோட உருவத்தை பார்த்து அவங்கள குறைவா மதிப்பிடக்கூடாது. சமயத்துல அவங்கள தவிர வேற யாராலையும் நமக்கு உதவி செய்ய முடியாது.